லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை கதைகள் 1000, வாரம் ஒரு நிகழ்வு மற்றும் செய்திகள். கதைகள் 1000. உழைத்தார் ஒலி பெருக்கையில் ஊரக பெரியவர். செல்வ சீமான்களே, இளைஞர்களே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. நீங்கள் புகைப்பிடித்தால் உங்களை நாய் கடிக்காது, பெண் பிள்ளைகள் பிறக்காது, உங்கள் வீட்டில் திருடன் நுழைய மாட்டான், முதுமை உங்களை நெருங்காது. வித்தியாசமான அந்த விளம்பரத்தை கேட்டு கூடிவிட்டது இளையோர் கூட்டம். என்ன பிதற்றுகிறீர்கள்? புகைப்பிடிப்பவர்களை நாய் கடிக்காதா? கேட்டு நின்ற இளைஞர்களுக்கு இன்முகத்தோடு விளக்கினார் ஊரக பெரியவர். நான் பொய் சொல்லவில்லை பிள்ளைகளே. புகைப்பிடிப்பவர்களை நாய் கடிக்காது என்பது உண்மைதான். ஏனென்றால் எலும்புருக்கி நோய் தாக்கி நடக்கக்கூட முடியாமல் கைத்தடி கொண்டுதான் அவர்கள் நடப்பார்கள். கடிக்க வரும் நாய் கைத்தடியை கண்டு அருகிலே வருமா? கடிக்குமா? பெண் பிள்ளையே பிறக்காது என்கிறீர்களே. ஆமாம், மலட்டு தன்மையை உண்டாக்க வல்லது புகை. எனவே பெண் குழந்தை மட்டுமல்ல, எந்த பிள்ளையுமே அவர்களுக்கு பிறக்காது. வீட்டுக்குள் திருடன் வரமாட்டான் என்கிறீர்கள், அது என்னவாம்? புகை பிடிப்பவர்கள் நாளடைவில் புற்றுநோய்க்கு ஆளாகி எப்போதுமே இருமிக் கொண்டே இருப்பார்கள். இரவில் இருமல் இருமடங்கு இருக்கும். சதா சத்தம், இருமல் சத்தம் கேட்டு திருடன் எப்படி வருவான்? எல்லாம் சரி, புகைப்பிடித்தால் முதுமை நெருங்காது என்று சொல்லுகிறீர்களே, அது எப்படி? ஆமாம், புகைப்பிடிப்பவர்களின் கன்னம் குழி விழுந்து போய் முகம் சுருங்கி போய் இளமையிலேயே செத்து போவார்களே, அப்புறம் எப்படி முதுமை நெருங்கும்? அறிவொளி பெற்று நின்ற இளைஞர்களிடம் அறிவுரைத்தார் அந்த ஊரக பெரியவர். புகைப்பவனையே புகைத்து விடுமாம் புகை. நடிக்கும் போது சிகரெட்டை தூக்கி போட்டு ஸ்டைல் காட்டி புகையை விட்ட விளம்பர கதாநாயகன் மால்போரோ சாகும் போது புகையை விட்டு விடு என்று புத்தி சொல்லிவிட்டு செத்து விட்டான். சிகரெட் பெட்டிகள் அவை சின்ன சின்ன சவப்பெட்டிகள். இது வைரமுத்து. புண்பட்ட மனதை புகை விட்டு ஆற்றுபவரா நீர்? மனசு ஆறுகிறதோ இல்லையோ, விரைவில் உன் ஆன்மா நித்திய ஆறுதல் அடைய வேண்டி வரும். வாரம் ஒரு நிகழ்வு. உலக இளைஞர் தினம் மற்றும் இந்திய சுதந்திர தினம். உலக இளைஞர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 12ஆம் தேதி உலகம் முழுவதும் மிக முக்கியமாக கொண்டாடப்படுகிறது. பூமியில் உள்ள இளைஞர்களின் அசாத்திய திறமை, இளமை ஆற்றல் மற்றும் சமூக பங்களிப்பை சர்வதேச அளவில் பாராட்டி ஊக்குவிப்பதே இந்நாளின் முதன்மை நோக்கமாகும். இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் ஒரு நாட்டின் மிகப்பெரிய செல்வமாகும். எதிர்கால தூண்களாகவும் பார்க்கப்படுகிறார்கள் என்பதால் அவர்களின் கல்வி, திறன் மற்றும் நற்பண்புகள்தான் ஒட்டுமொத்த தேசத்தின் எதிர்கால வளர்ச்சியை தீர்மானிக்கும் மிக முக்கிய காரணிகளாக உருவெடுத்துள்ளன. இன்றைய நவீன உலகில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி அரசு வேகத்தில் முன்னேறி வருவதால் கல்வியுடன் சேர்த்து புதிய வாழ்வியல் திறன்களை கற்றுக்கொள்வது இளைஞர்களுக்கு மிகவும் அவசியமான ஒன்றாக மாறியுள்ளது. வெறும் ஏட்டுக் கல்வியுடன் நின்றுவிடாமல் மாறிவரும் காலத்தின் தேவைக்கேற்ப புதிய தொழில்நுட்ப தகுதிகளை தொடர்ந்து வளர்த்து கொள்ளும் மனப்பாங்கே அவர்களின் வாழ்க்கையின் வெற்றிக்கான அடிப்படையாகும். இளைஞர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவதோடு மட்டுமல்லாமல் தங்களின் தனிப்பட்ட வாழ்க்கையில் நல்லொழுக்கம், சமுதாய பொறுப்புணர்வு மற்றும் மனிதநேயத்தையும் வளர்த்து கொள்ள வேண்டும்.
இத்தகைய நற்பண்புகள்தான் அவர்களை எதிர்காலத்தில் ஒரு நாட்டின் சிறந்த குடிமக்களாகவும் வழிநடத்தும் தகுதி வாய்ந்த தலைவர்களாகவும் உருவாக்குகின்றன. சமூக முன்னேற்றத்தில் இளைஞர்களின் பங்கு எப்பொழுதும் அளவிட முடியாதது என்பதால் நாட்டின் பல்வேறு நற்பணிகளிலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கங்களிலும் தன்னார்வ சமூக சேவைகளிலும் அவர்கள் எப்போதுமே முன்னிலை வகிக்க வேண்டும். இன்றைய காலத்தில் தேவைக்கேற்ப வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் முனைவு திறன்களை வளர்த்து கொண்டு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு அவர்கள் வலு சேர்க்க வேண்டும். சமூக வளர்ச்சியில் பெண்களும் ஆண்களும் எவ்வித பாகுபாடுமின்றி சமமான கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளை பெறுவது மிகவும் முக்கியமானதாகும். ஏனெனில் சமத்துவமே உண்மையான முன்னேற்றத்தின் அடிப்படையாகும். மேலும் இன்றைய டிஜிட்டல் யுகத்தில் இளைஞர்கள் இணையத்தையும் சமூக ஊடகங்களையும் மிகவும் பொறுப்புடன் பயன்படுத்த பழக வேண்டும். சமூக வலைத்தளங்களை வீண் பொழுதுபோக்கிற்காக மட்டும் பயன்படுத்தாமல் அறிவு, வளர்ச்சி, கல்வி மற்றும் சமூகத்தில் நல்ல மாற்றங்களை உருவாக்குவதற்காக பயன்படுத்துவது அவசியமாகும். இளைஞர்கள் தங்களின் எதிர்கால பணிகளுக்கு நடுவே தங்களது மனநலம், உடல் நலம் மற்றும் ஆன்மீக நலன் ஆகியவற்றிலும் தனி கவனம் செலுத்த வேண்டியது இன்றியமையாதது ஆகும். ஏனெனில் இந்த முழுமையான வளர்ச்சியே அவர்களின் வாழ்க்கையை வளப்படுத்தும். உலக இளைஞர் தினம் என்பது அவர்களின் வாழ்க்கையை வளப்படுத்தும். உலக இளைஞர் தினம் என்பது இளைஞர்களின் கனவுகளையும் திறமைகளையும் உலகிற்கு எடுத்துக்காட்டும் ஒரு உன்னதமான நாளாகும். பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஒட்டுமொத்த சமுதாயமும் இளைஞர்களை சரியான பாதையை காட்டி நல்ல வழிகாட்டுதலை வழங்கும் போது அவர்களின் ஊக்கமே இளைஞர்களின் வெற்றிக்கு அடித்தளமாக அமைகிறது. இந்த இளைஞர் தின கொண்டாட்டத்தை தொடர்ச்சியை அடுத்து ஆகஸ்ட் மாதத்தின் மற்றொரு முக்கிய நாளாக இந்திய சுதந்திர தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி நாடு முழுவதும் தேசப்பற்றுடன் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. 1947ஆம் ஆண்டு இதே ஆகஸ்ட் 15ஆம் நாளில்தான் நமது பாரத தேசம் பல நூற்றாண்டுகளாக நீடித்த பிரிட்டிஷ் ஏகாத்திய ஆட்சியின் அடிமைத்தனத்திலிருந்து முழுமையாக விடுதலை பெற்று நாம் இன்று அனுபவிக்கும் இந்த சுதந்திர காட்சி என்பது கடந்த காலங்களில் வாழ்ந்த எண்ணற்ற தியாகிகளின் மாபெரும் தியாகங்களின் புனிதமான பலனாகும். நமது தாய்நாட்டின் விடுதலைக்காக மகாத்மா காந்தி, சுபாஷ் சந்திரபோஸ், பக்தர் சிங், ஜவஹர்லால் நேரு உள்ளிட்ட வரலாற்று சிறப்புமிக்க எண்ணற்ற தலைவர்களும் விடுதலை போராட்ட வீரர்களும் தங்களின் சுபபோகங்களை மறந்து இன்னுயிரை தியாகம் செய்து நமக்கு இந்த விடுதலையை பெற்று தந்தனர். ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினத்தன்று நாடு முழுவதும் பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவலகங்களில் மூவண்ண தேசிய கொடி பெருமையுடன் ஏற்றப்பட்டு மக்கள் அனைவரும் மரியாதையுடன் எழுந்து நின்று நமது தேசிய கீதத்தை இசைக்கின்றனர். சுதந்திர தின நாளன்று நாடு முழுவதும் தேசப்பற்றை வளர்க்கும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் விழிப்புணர்வு பேரணிகளும் மிக சிறப்பாக நடத்தப்படுகின்றன. நமது இந்திய தேசிய கொடி என்பது நமது நாட்டின் ஒற்றுமை, தியாகம் மற்றும் தொடர்ச்சியான முன்னேற்றத்தின் மிக உயர்ந்த அடையாளமாகும். நாட்டின் கௌரவத்தை பிரதிபலிக்கும் அந்த தேசிய கொடியை எப்போதும் போற்றி மதிப்போம். எப்போதும் போற்றி மதிப்பதும் அதன் கண்ணியத்தை பாதுகாப்பதும் இந்த பூமியில் வாழும் ஒவ்வொரு இந்திய குடிமகனின் புனிதமான தலையாய கடமையாகும். நாம் பெற்றுள்ள இந்த சுதந்திரம் என்பது நமக்கு வழங்கப்பட்டுள்ள உரிமைகள் மட்டும் குறிப்பதல்ல. அது நம் தாய்நாட்டின் மீதான தனிமனித பொறுப்புகளையும் நமக்கு எப்போதும் நினைவூட்டுகிறது. இந்தியாவின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக ஒவ்வொரு குடிமகனும் தங்களால் இயன்ற பங்களிப்பை தங்களின் துறைகளின் வழியே வழங்க வேண்டும். தற்போதைய சூழலில் கல்வி, அறிவியல், விண்வெளி தொழில்நுட்பம், விவசாயம் மற்றும் பொருளாதார போன்ற வெவ்வேறு துறைகளில் உலக அரங்கில் இந்தியா தொடர்ந்து அரசு வேகத்தில் முன்னேறி வருகிறது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க வளர்ச்சியில் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனின் உழைப்பும் அர்ப்பணிப்பும் மிக முக்கிய பங்காற்றுகின்றன. மதம், மொழி, இனம், கலாச்சாரம் ஆகிய வேறுபாடுகளை தாண்டி அனைவரும் இந்தியர் என்ற ஒரே உணர்வுடன் ஒற்றுமையாக வாழ்வதே உண்மையான தேசப்பற்றாகும். வேற்றுமையில் ஒற்றுமை என்ற உன்னதமான தத்துவம்தான் உலக நாடுகள் மத்தியில் இந்தியாவின் பெருமையையும் நமது நாட்டின் பலத்தையும் என்றென்றும் நிலைநிறுத்துகிறது.
சுதந்திர தினம் என்பது நமது மாண்புமிகு வரலாற்றையும் தியாகிகளின் ஈடு இணையற்ற அர்ப்பணிப்பையும் நன்றியோடு நினைவு கூறும் புனித நாளாகும். அவர்களின் கனவுகளை நனவாக்கும் பெரும் பொறுப்பு நம் அனைவருக்கும் உள்ளது. மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் சுதந்திர போராட்ட வீரர்களின் உன்னதமான வாழ்க்கையை ஆழமாக படித்து அறிந்து அவர்களின் நாட்டுப்பற்றை தங்களின் வாழ்வின் முன்மாதிரியாக கொள்ள வேண்டும். இது அவர்கள் எதிர்காலத்தில் நேர்மையான மற்றும் நல்ல குடிமக்களாக வளர்ப்பதற்கு பெரிதும் உதவும். முடிவாக, இந்திய சுதந்திர தினமும் உலக இளைஞர் தினமும் நமது உரிமைகளையும் சமுதாய கடமைகளையும் ஒரு சேர நினைவூட்டும் மிக உன்னதமான புனித நாட்களாகும். இளைஞர்களின் உன்னதமான ஆற்றலையும் அவர்களின் புதுமையான படைப்பாற்றலையும் தேசப்பற்றுடன் கூடிய சரியான பாதையில் வழிநடத்தினால் வளமான நாடும் அமைதியான உலகமும் உருவாகும். ஒற்றுமை, அமைதி மற்றும் தொடர்ச்சியான முன்னேற்றத்துடன் இந்தியாவை உலக அரங்கில் மேலும் உயர்ந்த மற்றும் வளமான நாடாக மாற்ற நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபடுவோம் என இந்நாளில் உறுதியளிப்போம். சாதிக்கலாம் நீவா நண்பனே, சாதிக்கலாம் நீவா நண்பனே, உன்னை பலப்படுத்தும் நேசர் இயேசுவாலே, உன்னை பலப்படுத்தும் நேசர் இயேசுவாலே, நீயும் சாதனை செய்திடலாம், சாதிக்கலாம் நீவா நண்பனே, சாதிக்கலாம் நீவா நண்பனே. காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலர்கள் மனம் வீசுதே, உறவுகள் இல்லாத பறவைகள் கூட மகிழ்வுடன் வாழ்கின்றதே. காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலர்கள் மனம் வீசுதே, உறவுகள் இல்லாத பறவைகள் கூட மகிழ்வுடன் வாழ்கின்றதே. உன்னால் ஏன் முடியாது, உள்ளத்தில் சிந்தனை செய் நண்பா, உன்னால் ஏன் முடியாது, உள்ளத்தில் சிந்தனை செய் நண்பா, எல்லாம் செய்ய பலனுண்டு உன்னாண்டவர் இயேசுவினால், உன்னாண்டவர் இயேசுவினால். சாதிக்கலாம் நீவா நண்பனே, சாதிக்கலாம் நீவா நண்பனே. செய்திகள். ஆண்டவரின் பிரசன்னம் அனைத்தையும் மாற்றுகிறது என்றும் எத்தகைய சூழலிலும் அஞ்சாமல் நம் பார்வையை இயேசுவிடமிருந்து விலக்காமல் இருப்பது அவசியம் என்றும் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் வலியுறுத்தினார். ஆகஸ்ட் 9 ஞாயிறன்று வத்திக்கான் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளுக்கு வழங்கிய நண்பகல் மூவேளை இறைவேண்டல் உரையில் இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, அன்றைய திருவழிபாட்டு நற்செய்தியில் இடம்பெற்றுள்ள இறை வார்த்தைகளை மேற்கோள் காட்டி, இயேசு தமது சீடர்களுடன் புயலுக்கு மத்தியில் தண்ணீர் மீது
நடந்து வந்த நிகழ்வை மையமாக கொண்டு தமது சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டார். இந்த நிகழ்வு சீடர்களின் இதயத்திலிருந்து நீர் உண்மையாகவே இறைமகன் என்ற நம்பிக்கை அறிக்கையை வெளிக்கொணர்ந்ததாக குறிப்பிட்ட திருத்தந்தை, புயலுக்கு மத்தியில் சீடர்கள் இயேசுவின் அமைதியை அனுபவித்ததைப் போல நம்பிக்கை கொண்டவர்கள் வாழ்க்கையின் சவால்களுக்கு நடுவிலும் கிறிஸ்துவின் அமைதியை பெற முடியும் என்று எடுத்துக்காட்டினார். மேலும் இந்த நிகழ்விலிருந்து 2 சிந்தனைகளை பகிர்ந்து கொண்ட திருத்தந்தை, முதலாவது, வெற்றியை எதிர்கொள்ளும் போது பெருமை கொள்ளக்கூடாது என்றும், இரண்டாவது, பிரச்சனைகளுக்கு முன் உதவியற்றவர்களாக உணரும் போதும் நமது முயற்சிகள் பின்னடைவை ஏற்படுத்துவதாக தோன்றும் போதும் நம்பிக்கையை இழக்கக்கூடாது என்றும் வலியுறுத்தினார். எந்த சூழ்நிலையிலும் இயேசு நம்மை கைவிடுவதில்லை என்று கூறிய திருத்தந்தை, இறைவேண்டல், திருவருட்சாதனங்கள் மற்றும் இறைவார்த்தையை கேட்பதன் வழியாக இயேசுவை நம் வாழ்வில் ஏற்றுக்கொள்ளும் போது அவரிடமிருந்து அமைதியையும் ஒளியையும் நமது வாழ்வு பயணத்திற்கு தேவையான வலிமையையும் பெற முடியும் என்று எடுத்துரைத்தார். சிக்னஸ் உலக மாநாட்டின் 3வது மற்றும் இறுதி நாள் காலை அமர்வு திரு அவைக்கும் சமூகத்திற்கும் கத்தோலிக்க அருட்சகோதரிகள் ஆற்றி வரும் இன்றியமையாத பங்களிப்பை எடுத்துரைத்தது. உலகெங்கிலும் உள்ள அருட்சகோதரிகளுடன் இணைந்து பணியாற்றிய தனது அனுபவங்களை கான்ட்ராட் என் ஹில்டன் அறக்கட்டளையின் திட்ட செயல்பாடுகளுக்கான இணை தலைவரும் கத்தோலிக்க அருட்சகோதரிகள் முன்னெடுப்பின் தலைவருமான முனைவர் அருட்சகோதரி ஜென் வஹாஹியோ அவர்கள் பகிர்ந்து கொண்டார். 2026 ஆகஸ்ட் 6 அன்று ருவாண்டாவின் கிகாலியில் இடம்பெற்ற மாநாட்டில் தகவல் தொடர்பு பணியாளர்களிடம் உரையாற்றிய அவர் 2 முக்கிய முன்னெடுப்புகளை எடுத்துரைத்தார். தகவல் தொடர்புக்கான திருப்பீடத்துறையால் செயல்படுத்தப்படும் பெந்தகோஸ்தே திட்டம் கத்தோலிக்க அருள் சகோதரிகளை இணைத்து அவர்களுக்கு பயிற்சி அளித்து அவர்களின் குரல்களை வலுப்படுத்துகிறது. மேலும் விஸ்டம் கால்ஸ் திட்டம் அருள் சகோதரிகளையும் வணிக ஊடக தளங்களையும் இணைக்கிறது என்று குறிப்பிட்டார். கதை சொல்லலில் இறைவாக்கு சாட்சியம் என்ற தலைப்பில் பேசிய அருள் சகோதரி ஜெயின் அவர்கள், இறைவனிடமிருந்து உருவாகும் தொடர்பாடல், பாலமாக செயல்படும் தொடர்பாடல், நம்பிக்கையை வழங்கும் தொடர்பாடல், விளிம்புநிலை மக்களை மையப்படுத்தும் தொடர்பாடல் மற்றும் அன்பின் வெளிப்பாடாக அமையும் தொடர்பாடல் என 5 பரிணாமங்களை வலியுறுத்தினார். கிறிஸ்தவ தொடர்பாளர்கள் கதாநாயகர்களாக மாறுவதற்கு முன்பாக சீடர்களாக மாற வேண்டும் என்றும், மனித மற்றும் ஆன்மீக உருவாக்கத்தை தங்கள் பணியின் மையமாக கொள்ள வேண்டும் என்றும் நற்செய்தி அறிவிப்புக்கான திருப்பிடத்துறையின் செயலாளரான பேராயர் ஃபார்டுனாட்டஸ் நுவாச்சுக்வோ அவர்கள் வலியுறுத்தினார். ருவாண்டாவின் கிகாலியில் இடம்பெற்ற 2026 ஆண்டிற்கான சிக்னிஸ் உலக மாநாடு மற்றும் பிரதிநிதிகள் கூட்டத்தின் போது வத்திக்கான் செய்திகளுக்கு அளித்த பேட்டியில் இவ்வாறு கூறியுள்ள பேராயர் நுவாச்சுக்வோ அவர்கள், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் மற்றும் யூடியூப் போன்ற எண்ணிம தளங்கள் நற்செய்தி அறிவிப்புக்கான புதிய தளங்களாக மாறியுள்ளன என்றும் கூறினார். எனவே நற்செய்தியும் இந்த தளங்களின் மூலம் அறிவிக்கப்பட்டு மக்களின் இதயங்களை தொட வேண்டும் என்றும், ஒவ்வொரு கட்டுரையும் படமும் மற்றும் ஒளி படைப்புகளும் வெறுமனே தகவல்களை பகிர்வதை தாண்டி செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். கிறிஸ்தவ தகவல் தொடர்பு பணிகள் பாலங்களை அமைக்கவும், நல்லுறவையும் நம்பிக்கையையும் வளர்க்கவும், சந்திப்புகளை ஊக்குவிக்கவும், கடவுளின் அன்பையும் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தையும் அறிவிக்கவும் வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அமெரிக்காவில் உள்ள ஹோண்டுராஸ் நாடு பெரும்பாலும் கவனிக்கப்படாத உள்நாட்டு இடம்பெயர்வு நெருக்கடியை எதிர்கொள்கிறது. மேலும் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி நாட்டின் எல்லைக்கு உள்ளேயே இடம்பெயர வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். நார்வே அகதிகள் வாரியத்தின் தகவலின்படி உலகின் மிகவும் புறக்கணிக்கப்பட்ட இடம்பெயர்வு நெருக்கடியில் ஹோண்டுராஸ் 6வது இடத்தில் உள்ளது. திட்டமிட்ட குற்றங்கள், கும்பல் அச்சுறுத்தல்கள், பணப்பறிப்பு மற்றும் ஆயுத குழுக்களின் மாநில ஆதிக்கம் ஆகியவற்றால் ஏற்படும் வன்முறைகள் காரணமாக பல குடும்பங்கள் தங்களது வீடுகளை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடங்களை தேடி வருகின்றனர். உலகளாவிய புலம்பெயர்ந்தோர் நெருக்கடிகளைப் போலல்லாமல் உள்நாட்டில் இடம்பெயர்ந்த மக்கள் பெரும்பாலும் கண்டுகொள்ளப்படாமலேயே இருக்கிறார்கள் என்றும், போதுமான குடியிருப்புகள், வேலைவாய்ப்பு அல்லது அத்தியாவசிய சேவைகள் இல்லாமல் நகரங்கள் அல்லது சுற்றுப்புறங்களுக்கு இடையே இடம்பெயர்கின்றனர் என்றும் நார்வே புலம்பெயர்ந்தோர் வாரியம் தெரிவித்துள்ளது. பருவநிலை மாற்றத்தால் இந்த நெருக்கடி மேலும் மோசமாகியுள்ளது என்று தெரிவித்துள்ள நார்வே புலம்பெயர்ந்தோர் வாரியம், சூறாவளிகள், வெள்ளம், வறட்சி மற்றும் மோசமான அறுவடைகள் விவசாயத்தை நம்பியிருக்கும் கிராமப்புற சமூகங்களை குறிப்பாக பாதித்துள்ளன என்றும் கூறியுள்ளது. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.